மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 185. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பும்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? எபிரேயர் 1:14. எலிசா மற்றும் அவருடைய ஊழியக்காரனுக்கு சொல்லர்த்தமாய் காட்டப்பட்டவைகளை விசுவாசத்தினால் பார்க்கத்தக்கதாக ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் காணப்பட வேண்டியது அவசியமாய் உள்ளது. இந்த சுவிசேஷம் யுகத்தில் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ள அருமையான முன்னேற்பாடுகளையும் நம்முடைய பாதுகாப்பிற்காக செயல்படும் அவருடைய வல்லமையும் நாம் காணத்தக்கதாக அவர் நம் மாம்ச கண்களை திறப்பதில்லை. மாறாக இக்காரியத்தை குறித்து மேலான அறிவை சத்தியமும் கிருபையுமான அவருடைய வார்த்தைகள் மூலம் அருளி நாம் கண்டு விசுவாசியாமல் காணாமல் விசுவாசித்து நடப்பதற்கும் நம்மை சூழ பாளையம் இறங்கியுள்ள கர்த்தருடைய சேனைகளை காணவும் நம்முடைய மாம்சிக கண்களுக்கு முன்பு எவ்வித அற்புதமும் நிகழப்படாமலேயே நமக்காக அவர்களின் பாதுகாப்பையும் உணர்ந்து கொள்வதற்கும் உதவி செய்யப்படுகின்றோம். கர்த்தர் அருளியதும் விசுவாசமானது கண்டு ஏற்று பற்றி பிடித்து இளைப்பாரி அதனால் பலப்படுத்துகிறதுமான இந்த ஒத்தாசைகள் இல்லாமல் கிறிஸ்துவ போராட்டத்தில் போராட செல்வதற்கு நம்மில் எவரும் பலத்தில் போதுமானவர்கள் அல்ல என்பதே. ஆமென்.